நாகப்பட்டினம் கல்யாணம்மா கல்யாணம். ஜென்மபாவத்தின் அடிப்படையில் உனக்கு கல்யாணம் இதுவரை நடக்கலை. இப்போ நடக்க வைக்கக்கூடிய நல்ல நேரம் உனக்கு வந்துருச்சு. பாவத்தின் நிழல்கள் நீங்கி புண்ணியத்தின் நிழல் பாதை வந்துருச்சு. அதனால் ஆவணிக்குள்ள பெண் இதுதான் என்று நிர்ணயம் பண்ணி ஐப்பசிக்குள்ள கல்யாணத்தை முடிச்சுட்டாரே. கால் வந்துட்டு அந்த ஏரியாவில் பாபர் ஷாப் எங்கடா இருக்கு? அப்படியா? அந்த பகுதியில் உள்ள நண்பர்களை வச்சு உனக்கு ஜாதகம் துப்புகள் கிடைக்கும். இந்தா பெண் அமைஞ்சாச்சு, கல்யாணம் நடந்தாச்சு, பக்கத்தில் வரலாம். வாழ்க நாராயணா கோவிந்தா. அடுத்து பேசணும் என்னம்மா? அவன் நல்லா ஆயிடுவார், வெற்றி உண்டு. தைரியமாக இருங்கம்மா. அப்போ வரட்டுமாம்மா? புண்ணியம் அடைஞ்சு வாங்க. எப்பொழுதெல்லாம் தோன்றுகிறதோ அப்பொழுதெல்லாம் வாருங்கள், ஆனந்தம் அடையுங்கள். கர்மசாமி, என் மகனுக்கு புத்திக்கு சோகம் இல்லையா? இல்லாட்ட வேற எதுவும் கோளாறு பண்ணிட்டாங்களா? ஏன் அப்படி நடக்கு? கால் வந்து எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தானே இருக்கும்னு அவன் இழிக்கான். ஆமாம், அவனுக்கு என்ன தெரியும்? அறியாமை. உட்கார். என்னடா அவன் பேர் என்னடா? சந்திரசேகரன். என்ன செய்தவனுக்கு? மன்னனையா? உட்காருக்கா. கொஞ்ச நேரம் கண்ண மூடி அமைதியா இருங்க பாப்போம். ஐயனே கருப்பசாமி, இந்த பிள்ளைய காப்பாற்றலாமாப்பா? அடுத்த பௌர்ணமிக்கு கூட்டு வந்து உன்னை சரியாகிக்கலாம். பக்கத்தில் வெற்றி உண்டு மகனே, சந்தோஷம் அடைவாய். போ. கர்மசாமிக்கு 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 விழுப்புரம் 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 விழுப்புரமா உங்களுக்கு? அப்படியா? என்ன பிள்ளைய பற்றி எதுவும் கேட்கணுமா? என்ன கேட்கணும்? வாங்க, கால் வந்துட்டு வாங்க. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். இது யாருப்பா? வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இவன் ஏன் உங்க ஊர்ல இருக்கா? வாங்க உட்காருங்க. வா குட்டிங்க, வா பக்கத்தில் வா. சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார். கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணீரை தொடச்சிட்டு மனதை தெளிவு பண்ணி உட்கார். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகள் மனதுக்குள்ள உள்மனதுக்குள்ள வஞ்சனையை வச்சுக்கிட்டே இவளை தீட்டுன்னு தீட்டி மன வருத்தங்களை உருவாக்கி இந்த வாழ்க்கையை சரியா தவறான கேள்விக்குறிகளை கொண்டு வந்து துயரலைகளால் இப்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு வேற யாரும் செஞ்சு நடந்திருக்கா இல்லை உண்மையிலேயே மனசே அப்படித்தானா? இந்த ரகசியம் என்னன்னு தெரியவில்லையே ஐயான்னு நீங்க கேட்குறீங்க. கால் வந்துட்டார். சாமி, அவர் வேற யாருகிட்டையோ கொஞ்சம் பேசுறது மாதிரி எனக்கு தெரியுதே ராசா. அதனால மனசு கொஞ்சம் குழப்பம் அடைந்து இருக்கு. உன் கூட பேசுறதுக்கு ஒரு தடை போட்டு இருக்கு. அதை தீர்த்து வெளியாக்கி வெட்டியாக்கி தந்தா போதுமா? நீ உட்கார். அப்பனை கால் ஒன்று சொல்லு. கர்மசாமிக்கு உட்கார். ஒருத்தன் சொல்லுதான், சாதாரண குறி சொல்றவன் அவனுக்கு இவ்வளவு கூட்டமா அப்படி ஒருத்தன் சொல்லுதான். எப்படி? சாதாரணமா குறி சொல்லுதவன். சாதாரணமா குறி சொல்லுதவன் யாரு எனக்கு தெரியாது. ஆனா ஒருத்தனுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிற ரகசியம் அவன் வீட்டில் உள்ளவங்களை தவிர வேற யாருக்குமே தெரியாது. அது எனக்கு தெரியுதே. அப்படி ஒரு குறி சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு பேர் தான் ஞானம். அப்போ அவன் என் மேல பொறாமையா சொல்லுதான்னு அர்த்தம். உண்மையா இல்லையா?
அதான் அர்த்தம். சாதாரண குறி சொல்கிறோம்னு அவன் சொல்லுதான். நீ இந்த ஸ்தானத்தில் உட்காந்து ஒரு 100 பேரை வர சொல்லி அவன் உள்ளத்துலையும் அவன் வாழ்க்கையில் நடக்கிற ரகசியத்தை உன்னால் சொல்ல முடியுமா? அந்த சக்தி உனக்கு இல்லை. அதனால் இது தெய்வம் பார்த்து கொடுத்த ஒரு வரம். இப்போ இந்த ஞானத்தில் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருக்கோம். அவன் மனதை திருத்தி உன் குடும்பத்தை வாழ வச்சுருந்தா போதுமில்ல. நீ மட்டும் கோவப்படக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் பண்ணித்தா உன் பிள்ளைய வாழ வச்சுட்டானே. கோவப்பட மாட்டியா? என் வாக்கை தவற மாட்டிய? கால் விட்டு வா, நீ உட்கார். வா மகளே வா. 28 நாளிலிருந்து நல்ல செய்தி உனக்கு அவன் பக்கத்துலேருந்து கிடைக்கும். மனம் மாறாமல் காப்பாற்றுற உன் பிள்ளைக்கு தாப்பனாக வாழ வைக்க தைரியமாக இரு, சந்தோஷமா இந்தா. நிறைந்த லட்சங்களை பெற்று உன் பிள்ளைய வாழ வைடா, சந்தோஷமா. கடலூர் கடலூர் வாப்பா, கால் வந்துட்டு வா. என்ன வேணும்? கல்யாணம் நடக்கணும். சொத்து வாங்கியத்திற்கு கணம் மூடணும். கால் வந்துட்டு வரலாம். கல்யாணம் நடக்கக்கூடிய அளவுக்கு எல்லா முயற்சியும் செய்து மனதுக்கு அது நடக்காத வீழ்ச்சி அடைந்து விட்டாங்க. அதுக்கு காரணம் 2 மனிதர்கள் காரணம். அந்த நிலைகளை மாற்றி உன் பிள்ளைக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தரேன். கோலாகலமாக தீபாவளி திருநாளுக்கு முன்பு வெற்றியான நிலையில் நிர்ணயம் பண்ணி வெற்றியாகித்தார். உன் சொத்துக்களை உன் பக்கத்தில் இருந்து பிரித்து வெளியாக்கணும், நீ இதில் இருக்கக்கூடாது என்று நினைத்து உனக்கு செய்வனை வைவர்களை செய்து தகடு வச்சு உன் குடும்பத்தை கெடுத்துட்டாங்க. அதில் வீட்டில் ஒரு பொம்பளைக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும், மனநிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கும். இந்த நிலைகளிலிருந்து விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்லா. கால் வைக்கலாம். இந்தா செம்மையாக்கி தரேன். வாக்கு தவறாமல் வாழ்க்கையும் அமைச்சு சொத்தும் மீட்டிட்டேன். அதே கடலூர் எல்லை உடல்நிலையமும் வாழ்க்கையும் பற்றி கேட்டு வந்தவங்க. என்னடா செய்து உனக்கு? கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலை, நான் தான் புரிஞ்சுக்கிடுவேன்னு என்ன வரலாம். உயிர்கண்டம் நடக்காதுன்னு உத்தரவாயிடுது. உடலில் இருக்கக்கூடிய நோயை தீர்த்து தாரேன். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன்களை நீக்கி தொழிலை வளமாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? கடையில் வழிகாட்டு மாளிகைப்பாறை கருப்பசாமி துணை எழுது. வியாபாரம் பெருகும், அதுக்கு பணமும் கிடைக்கும். இந்தா நல்லா. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு மூவாற்றுப்புழா அப்படியே கேரளம் போய் கேட்டோம். மூவாற்றுப்புழா நமஸ்காரம். இன்னிக்கோ செட்டி என்ன இருக்கிய? என்ன சத்தம்? யாரும் உணர்ச்சி வசப்படக்கூடாது, ஆவேசப்படக்கூடாது. பிளைவுட் கம்பெனி எந்த ஏரியாவில் இருக்கு? பிளைவுட் தயாரிக்கிறாங்களே உங்கள் ஊரில் உண்டுல. கால் உண்டு அப்படிங்கிற சும்மா நின்றுங்க. என்ன வேணும்? உன் பையனுக்கு கல்யாணம் மகர மாதத்தில் நடக்கும். ஒரு வருஷம் இருக்கு, ஆத்திரப்பட வேண்டாம், நல்ல இடத்துல கிடைக்கும். புரியுதா? ஆமாம், அதுக்கிடையில் அவன் ஹெல்ப்புக்கு போக வேண்டிய நிலைமை வரும். அதில் நிறைய பாக்கியமும் சந்தோஷமும் பெறுவான். தான் வெற்றி அடைந்துவான். உடல்நிலை பற்றி பண நஷ்டத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? கால் வந்து. மனைவியை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, நீ அங்கே நிற்கானே. என்ன உன்னை குறிப்பிட்டிருக்கேன் பாக்கா. என்னக்கா வேணும்? பணம் கொடுத்து கெட்டு போயிட்டேன். உன் பணத்தெல்லாம் வாங்கி தரணும். தெரிய வாங்கி தரணும். வேற என்ன வேணும்? கால் வந்து. கால் வந்து. நீங்கள் மலையாளி வீடு. இவருடைய மகனுடைய பொண்டாட்டி வீட்டில் ஓயாத சண்டை போடுது. என்னங்கள்
உண்டா? அவளுடைய மனதை சரியாக்கி தந்துடலாம். சொல்லிடு. இவளுக்கு நிறைய பணம் மற்றவங்கள்ட்ட கொடுத்து ஏமாந்து போய் அதெல்லாம் திருப்பி வாங்கி தரணும். ஒரு பத்திர பரிமாணத்தால் கொஞ்சம் பிரச்சனை உண்டு சொல்லுவோம். പത്രത്തിന്റെ കാര്യത്തിൽ ചില പ്രശ്നങ്ങളൊക്കെ ഉണ്ട് അല്ലേ? பிரச்சனை உண்டு. പ്രശ്നങ്ങൾ ഉണ്ടല്ലോ. നമ്മളെ ഈ പത്രം ഉണ്ടല്ലോ, വീട്ടിന്റെ പത്രം കരാറൊക്കെ ഇതിന് പ്രശ്നങ്ങളൊക്കെ ഉണ്ടോ? ഇല്ലേ? உண்டு. வரும்னு சொல்லுது. വരും. സ്ഥലത്തിന്റെ പ്രശ്നമോ വീട്ടിന്റെ പ്രശ്നമോ നിലത്തിന്റെ പ്രശ്നങ്ങളൊക്കെ വരും. அதுல இருந்து ஆபத்து இல்லாம காப்பாற்றி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். கிங்கிலி 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 சொல்லு. கெட்டிக்காரங்க மழை நல்லா வருதுலோ அப்படின்னு இந்தா எல்லாம் வெட்டியாக்கி தரும். நல்லா கெட்டியாச்சு. மனைவியினுடைய ஆரோக்கியம் மனதை பற்றி கேட்டு வந்தோம். கேரளத்தில் எவ்வளவு ஸ்தலம்? இது யாரும் உன தாத்தாவோ? ஓ, இவருடைய பாரி ஒரு பிராந்திலே. கால் விட்டுலாம். இரவுக்கும் பகலுக்கும் கிழவிக்கு வலிய பிரயாசம். அது ஏன் எதுக்குன்னு பார்க்கணும். அவளுக்கு ஒரு நாள் கூட்டு வந்துடலாமா? வெளுத்தவாவு வருகிற 10ஆம் தேதி அப்படிங்க கொண்டு வா, சரியாக்கி தரலாம். வேற தொழில் நடத்திக்கா, கடையெல்லாம் கண்டு. ஆமா, முதல்ல தொழில் நடத்து, அடுத்து திருமணத்தை பத்தி பேசுவோம். சரியா? இந்தா நல்லா ஆக்கி தரமா. அடுத்து பேசுவோம். கர்மதாமிக்கு வெள்ள கோவில்பட்டி. அடுத்து வலிக்கா. கோவில்பட்டி ஆமா, சரக்கு வாங்கிட்டு வாடா. கோயில்பட்டி கால் வந்துட்டு வரலாம். சங்கீத மேகம் உனக்கு தூரடா. கோயில்பட்டி சொன்னா தூத்துக்குடி. எத்தனை படிச்சிருக்க? எத்தனை படிச்சிருக்க தம்பி? இல்லை, என்னை ஏமாத்த முடியாடா. ஏண்டா? உட்காரலாம். சொல்லாம் ஓடி கத்தி கேட்க கத்தி தர மாட்டேங்கியா? இவளுக்கு நினைவு ஆற்றலையும் கல்வி ஸ்தானத்தையும் உயர்த்தி தந்தா போதும்ல. சாப்பிடலாம். படித்த படிப்பு மனதில் நிற்கும், மன தெளிவு கிடைக்கும், கல்வியில் வெற்றியாகி வருவாள். சிறந்த ஆரோக்கியமும் நிறைந்த உணவுமாக சாப்பிட்டு உடல் தேற்றுவாள். இதெல்லாம் உண்மைதானே? வெற்றியாகி தரேன். இதை தேய்ச்சி குளிச்சுக்கா. வீட்டில் போய் இந்த கனியை வச்சு என்னை நினச்சி கும்பிட்டுக்கா. நினைத்தது ஜெயமாகும். வெற்றியாகுவாள். பௌர்ணமிக்கு வந்துரு. ஓகே. கர்மதாமிக்கு திருநெல்வேலி சீமையிலே. திருநெல்வேலி எந்த இடம்? தொண்டர் சன்னதியா சந்திப்பிள்ளையாரா? சந்திப்பிள்ளையார் கோயில். கால் வந்துட்டு வரலாம். நீங்க எந்த ஒரு திருநெல்வேலியில? கலெக்டர் ஆஃபீஸ் குக்கரகுளம். நீங்க மகாராஜ் கல்யாண மண்டபத்துக்கு ரைட் சைடில் உங்க வீடு. சரியா? இன்னொரு கால் வந்துட்டு வா. ஏய் தம்பி கண்ணாடி, எந்த ஊர்டா? திருநெல்வேலியா? எந்த இடம்? 1 2 3 4 5 6 7 அப்படி வாகேடி முக்கு போகிற வழியா? வாபுசி நகர், வாபுசி தெரு போனால் திருப்பணி முக்கு. அந்த ரெண்டுக்கு இடையில நீ கிடக்க. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. இன்னொரு கால் வந்துட்டு வா. மூணு பேருக்கு தான் உத்தரவு இருக்குது. யாரை கூப்பிடுதணும் யாருக்கு தெரியும்? என்னப்பா வேணும் உங்களுக்கு? பையன் என்ன செய்தான்?
பையன் வேண்டாம். பையன் நிறைய பொய் உரைப்பான், தேவையில்லாதவரோடு ஊர் உலகத்தை எல்லாம் சுற்றி வருவான், நம்ம குடும்பத்துக்கு வேண்டாத நட்புகளால் பிரச்சனை செய்வான், அவன் பேர் ஏற்கனவே லிஸ்ட்டில் இருக்கு. புரியுதா? அதுலேருந்து அவனை மீட்டி தந்துடுறேன். உங்கள் வீட்டுக்கு போகிற வழியிலேருந்து இடது பக்கம் போனால் சூலப்பரி சொல்ல சாமி வராரு, வராரா? கால் விட்டுவான். அமைதியாக இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் அமைதியாக, ரொம்ப வேண்டாம். பையனை பற்றி சொன்னோடனே டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மாற்றிடணும். ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி உன் பிள்ளைய வீடு அடங்கி இருக்க வைக்க, கெட்ட பேர் இல்லாமல் காப்பாற்றுறேன். போதுங்களா? இந்தா நல்லா புரிஞ்சுக்காங்க, விளையாட்டுக்கு சொல்லணும்னு நினைக்காத. 13 ஆண்டுகள் படாத பாடும் மன கஷ்டமும் கடனும் பெற்று பிள்ளைகள் முதல் மனைவி வரை மன உபாதையும் உடல் உபாதையும் அடைந்து குடியிருக்கும் இடத்தை இழக்கக்கூடிய நிலைமைகளை எல்லாம் தோன்றி இப்பொழுது வேதனையடைந்து அலையின் உதவியால் கரை கலந்து நின்றது போல் என்னை காண வந்தாய். கால் வந்துட்டு வா. இந்தாப்பா, உன் கடன் தீரும், பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் செம்மையாகும். வேற என்ன வேணும்? கல்யாணம் பையனுக்கு நடத்தியாச்சு, சந்தோஷமா இரு. போயிட்டு வா, வெட்டியாச்சு. அதுக்கு இப்போ உத்தரவு இல்லை. உனக்கு கடன் தீரும், கல்யாணம் நடக்கும். பா, ஒரு பாட்டு பாடுறேன், ஆவணி மாதம் ஒரு பாட்டு பாடுறேன். அதை என்ன படம்னு சொல்லுங்க பாப்போம். நீங்கள் போங்க, நீங்கள் போங்க. பூமாலையில் ஓர் மல்லிகை இதை நான் தான் தேனென்றது. இது என்ன படம்? இந்த பாட்டு ஊட்டி. நீங்களாம் போகலாம், ஊட்டி உத்தரவு. நீ மட்டும் உத்தரவுக்கு கால் விட்டுக்கலாம். ஊட்டி நல்ல ஒரு டூட்டி. ஊட்டி உன் பிள்ளையினுடைய மனநிலைகளை நான் மாத்திட்டோம்னா நீ நல்லாயிருவேன். அவளுக்கு எதிர்கால வாழ்க்கையை பற்றிய ஒரு மனக்குழப்பம் உனக்கு. நீ நினைத்தபடி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியாமல் போய்விடுமோ என்னும் சந்தேகம் உன் உள்ளத்தில். அந்த உள்ளத்தை திருத்தி தந்தா போதுங்களா? கால் விட்டு வா. வரலாம். இந்தா எல்லாம் வெற்றியாச்சு, பிள்ளையின் வாழ்க்கை தொடர்ந்தாச்சு. ஆனந்தமனை வாய் சென்று வா மகனே, வெற்றுவா. ஊட்டி தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கடன்களையும் கஷ்டத்தையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்துருவாங்க. வாழ்க மகனே, வாழ்க. மாரியம்மன் கோயில் எங்கே இருக்கு? பக்கத்தில். நான் மியூசியம் இருக்கிற கருப்பசாமி அங்கே இருக்கிற பார்த்துருக்கல, கால் விட்டுவா. அங்கே மியூசியம் முறுக்கிற மாதிரி வீரமாக இருக்கு கருப்பசாமி. வாராய் என்ன வேணும்னு கேட்டுக்கா. கடனை தீர்த்து தந்துடுறேன். வேற நல்ல புரிஞ்சுக்கா. கணவனுடைய மனநிலைகள் பக்குவம் அடையவில்லை. வார்த்தைக்கு வார்த்தை மனவேதனையும் துயர் அறைகளும் நடக்கிறது. எங்கே போனாமனே தெரியாத அளவுக்கு போவான் வருவான். ஆனால் வீட்டுக்குள்ள குழப்ப நிலையாக இருக்கும். கை நிறைய பணம் கொடுத்தா வரவு துறவை பார்த்தோங்கிற நிலைமை இல்லை. உன் தைரியத்தில் தான் அந்த வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அதை சொல்ல மறக்கையே கால விட்டு. உன் பிள்ளைய படிக்க வச்சு அரசு உத்தியோகம் வாங்கி தரேன். இப்போ இருக்க கடனை தீர்த்து தரேன். கணவனுடைய வாயில் வருத வார்த்தையெல்லாம் பொருந்தாத வார்த்தை, உன் மனசு ஏற்றுக்கிட முடியாத வார்த்தை. அப்படி ஒரு சம்பவம் நடக்காமல், அப்படி ஒரு தகராறு இல்லாமல் வாழ வச்சா போதும்ல. இந்தா சக்தியாக இருக்கும், நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி அடைவார். 3 முறை பார்க்கவா. அதே ஊட்டி பிள்ளையை பற்றி கேட்டு வந்தவர்கள். ஊட்டியா உங்களுக்கு ஊட்டியா? பொய்யா இருக்க. ஊட்டியா அதுக்கு கீழையா மேலையா? சில்ட்ரன்ஸ் பார்க் பக்கமா? எனக்கு அது தேவையில்லை. ஊட்டியில் எந்த இடம்? கால வாங்க வாங்க.
பாதையில் ட்ரெயின் போகுமோ? கோத்தகிரி போகிற வழியா? சரி, ஓகே, கான்வென்ட் வரலாம். என்னம்மா உட்கார முடியலையா? சரி, உட்காந்துக்கோ. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கொஞ்சம் அங்கிட்டு எஸ்டேட்டுகள் போன்ற இடங்கள்லாம் அங்கே இருக்கு. உள்ளுக்கு போய் பார்த்தா முனியாண்டி சாமி, சுள்ளமான சாமி போன்ற சாமிகள்லாம் அந்த எல்லைக்குள்ளே இருக்கிறாங்க. போட்டி பொறாமையால் 2.5 வருஷம் கொஞ்சம் தகராறுகளும் மனவேதனைகளும் உறவினர்களுக்குள்ளேயும் நட்புலையும் நடந்துச்சு. அந்த தகராறுகளுக்கு பிறகு இப்போ உடல்நிலைகள் பாதிக்கப்பட்டு, நரம்புகள் பாதிக்கப்பட்டு, மனவேதனையால் உயிருக்கு எதுவும் ஆபத்து வந்துருமுங்கிற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கு. உண்மையா? கான்வென்ட் வரலாம். கண்ணுக்கு நீ ஊரு இந்த உடல்நிலையை காப்பாற்றி உங்கள் கடன்களை தீர்த்து தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? நல்லா ஆகணும். பக்கத்தில் வா. நீ எங்க தள்ளி போடா தம்பி. என்னடா வேலை பார்க்க? சரி. அம்மா பராசக்தி, அக்கினி சட்டிக்காரி, ஆயிரங்கண் பானைக்காரி. சரி, மனநிலைகள், முதுகெலும்பு, தலை சுத்து, ஆயாசம் எல்லாம் இருக்கு. சரிண்ணா? சரியாக்கி தந்துடுறேன். கால் வந்துட்டு வரலாம். வரலாம். வாடா தம்பி வா. இந்தாப்பா, இந்த கனியை நாளைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கா. நோய் குணமாகும், உடல் நல்லாயிரும். இதை வீட்டில் வச்சு கும்பிட்டுக்கா. பக்கத்தில் வா. நிறைய பணம் கிடைக்கும், வெற்றி உண்டு. ஒரு வீடு, இடம் ஒன்று முடிக்கக்கூடிய சக்தியவும் பணத்தையும் தந்திருக்கேன். வாங்கிக்கா. தொழில் நல்லாகும். சந்தோஷமாங்களா? போயிட்டாங்க. சும்மா விளையாட்டுக்கு கதையாக நீங்கள் வந்துட்டு தேய்ச்சி விட்டுட்டோம்னு நினச்சிடக்கூடாது. உண்மையை உணர்த்தணும். அதுதான் உண்மை. சரண பராசக்தி வாழ்க மகளே வாழ்க. அப்படியா? என் பிள்ளையினுடைய கல்வியை பற்றி எனக்கு விளக்கம் கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? பிள்ளையின் கல்வி தொழில் பற்றி விளக்கம் கிடைக்க கேட்டு வந்தது யாருப்பா? என்னம்மா படிச்சிருக்கோம் பிள்ளை? இப்பவுமே அதை பற்றி கேட்க போறியா நீ? சரி, கால் வந்து உன் பிள்ளை எத்தனை படிக்க தம்பி? சரி, வரலாம். நீ வா. என்ன தொழில்? கால் வந்துட்டு வா. இது மாடாக இது நவதானியங்கள், மாட்டுத் தீவனங்கள், இது சம்பந்தமான தொழிலை தொடங்கிவிட்டால் உங்களுக்கு வெற்றியான விஷயத்தை நான் தந்துடுவேன். மனதில் என்ன ஒரு ஃபெர்டிலைசர்ஸ், உரம் சம்பந்தமான வியாபாரத்தை பெறக்கூடிய நிலைமைகள் செய்யலாம். 1 வருஷம் கழிச்சு தான் செய்ய முடியும். இப்போ ஆரம்பத்துக்கு நான் சொன்னதெல்லாம் செஞ்சுக்கலாம். எல்லாம் வெற்றியாக நடக்கும். கால் வந்துட்டு இந்தா. வேற என்ன வேணும்? அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். மடக்கி தரேன். நீ நினைச்சு நீ சொல்லாத. உன் எண்ணத்துக்கு தந்தார் போல அவனை மடக்கிட்டேன். போயிட்டு வா போ. சொன்னா பிரச்சனை வந்துடும்ல. அதை பிள்ளை பிரச்சனை வராமல் காப்பாற்றணும்ல. விஷயமும் நடக்கணும், பிரச்சனையும் வரக்கூடாது. ஒரே கல்லில் 2 மாங்காய். தம்பி, என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னடா செய்யணும்? படித்து வேலைக்கு போகணுமா, கல்யாணத்தை முடிச்சு வைக்கணுமா? படிக்க அப்படியே மறந்துடுதான் சார். பக்கத்தில் வா. கண்ணை முடிக்கா. செல்லலாம் ஆஃப் பண்ணு. கண்ணை மூடு. முழிச்சிருந்து படிப்பான், விடிய காலம் மறப்பான். சரிண்ணா? அவனை சரி பண்ணி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இந்த கனியை உன் பிள்ளைய சாப்பிட சொல்லு. நினைவாற்றல் நெருங்கும், கல்வி ஆற்றல் நிற்கும்.
அவளை அங்கே நேர கூட்டு வரணும், நான் குணமாக்கணும். போயிட்டு வா. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? வா மகளே வா. யாருக்கு கல்யாணம் முடிக்கணும்? மகளுக்கு. பிள்ளைக்கு பேர் என்ன? எத்தனை வயது? சரி. எங்க இருக்கிறாள்? கால் வந்துட்டு வா. எப்படி தாங்கிக்கிட்டு இருக்க? உட்காரு. நீங்க என்ன உங்களுக்குள்ள விவகாரம் பேசுறேன்? உன் பிள்ளைய முதல்ல உன் மனசுப்படி கொண்டு வரணுமே, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அவ இஷ்டப்படி வாழுதம்னு சொன்னா நீ ஏத்துக்கிட முடியுமா? இப்ப அந்த முடிவுலையும் அந்த பழக்கத்திலையும் அந்த உறவுலையும் இருக்கா. அவ உள்ளத்தை திருப்பி கொண்டு வர முடியணும், அவ உள்ளத்தை திருப்பணும். ஆனா அவ இதுக்கு அங்கிட்டு தெருவில் வந்து இருக்கக்கூடிய மனசுடையவா கிடையாது. அங்க உள்ள கலாச்சாரத்துல மயங்கிட்டா, மதியமும் மனதையும் உடலையும் இழந்துட்டா. அவ மனத்தை பக்குவப்படுத்தி தெளித்துட்டாரேன். கால் வந்துட்டுவான். சிவகாசி நல்லா ஆக்கிட்டாரேன். வெட்டியா அழாத. எல்லோரும் மனம் அமைதி பெறுங்கள், அமைதி பெறுங்கள். ஏன் அப்படி வந்து நிற்கிறீங்க? எல்லாரும் உட்கார வேண்டியதானே? இடம் இல்லையா? மத்தியானம் வரை இடம் இருந்துச்சலாம், சாயங்காலம் ஏன் இடம் இல்லை? சீக்கிரம் முடிச்சிருவாரு, நம்மளும் போய் நெருங்கி நிற்போம் அப்படிங்கிற சைக்காலஜி உங்களுக்குலாம். அதான உண்மை. இல்லை தம்பி, ஒரு பெண்ணால் உன் குடும்பம் பாதிக்கப்பட்டதுடா, அதுக்கு நட்பு தான் காரணம்டா. அதில் இழந்து போன செல்வங்கள் பல, நஷ்டங்கள் பல. இப்பொழுது இருப்பதும் விஷத்தை குடிப்பதும் ஒன்று என்ற நிலைமையில நீ உட்கார்ந்துருக்க. கால் வந்துட்டு வா. எல்லாருடைய அசைவுகளுக்கு பின்னாலேயும் ஒரு பெரிய சரித்திரமே மறைந்திருக்கும். விதியின் விளையாட்டு. என்ன விளையாட்டு? வா, உனக்கு நல்ல நேரம் தோன்றியாச்சு. உன் பிள்ளைய வளமாக்கித்தாரேன், உன்னையும் கடல இருந்து காப்பாற்றி வாழ வச்சு தாரேன். வேற என்னடா வேணும்? இந்தா பணம் வந்து சேர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு, ஜெயிக்கிறேன். 3 முறை என்னை வந்து பார்த்துக்கா, ஆனந்தமா இருக்கு. பெங்களூர்ல இருந்து தன் மகனை பத்தி கேட்க வந்தவர். கால் வந்துட்டு வரலாம். அடுத்த குறி தர்மபுரி. அங்கே நில், அங்கே நில், அங்கே நில், இடிச்சுட்டு வர. அங்கே நில், அங்கே நில், அங்கே நில். பெங்களூர் ஆமா. உனக்கு பிள்ளைய பத்தி கேட்டு வந்திருக்கியா? வயசு எத்தனை உன் பிள்ளைக்கு? யாரையும் காதலிக்கானா? மாட்டிக்கிட்டானா? கால் வந்துட்டு வா. அடிக்கிற பாரு ஒண்ணு. கால் வந்துட்டு வா. நீ காதலிக்கியா? ஆமா, 3 பேர் சொல்ல. உன் பிள்ளைய பார்த்தேன், அவனுடைய மனதும் அறிவும் ஒருத்தர்கிட்ட மாட்டிக்கிடுது. அதுல நிறைந்த உழைப்புகளெல்லாம் அங்க வேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ உன் நினைப்பு அவனுக்கு இருக்கா இல்லையானே உனக்கு சந்தேகமா இருக்கு. அதனால அவன் அந்த நிலையிலிருந்து மீட்டியும் தரணும், உழைத்த உழைப்பை பேணவும் செய்யணும், வீடு கொடுத்தனும்னு அடங்கி இருக்க வைக்கணும். இந்த நிலைகளில் இருக்கக்கூடிய சக்தியை எனக்கு கொடுத்தா போதும், இந்த பிறவில நான் சந்தோஷமாயிருவேன் ஐயா. எந்த ஒரு தக்க பலமும் இல்லாமல் என் சுய அறிவை வச்சு தான் அந்த வாழ்க்கையே நடக்கு. அவன் துணை எனக்கு வேணும்னு கேட்குறேன். கால் வா. மெல்ல மெல்ல உன் பையனை அங்கிருந்து மீட்டி உன் மடியில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். அந்த ஆபத்து நடக்காது, நான் காப்பாத்திட்டேன். தைரியமா இரு, போ. வாமா. இது யாரு? அத்தான் வாங்கத்தான், நல்லா இருக்கீங்களா? உங்க பையனுக்கு எத்தனை வயசு? நீங்க அந்த காலத்து என்ன செஞ்சீங்களா? காலில் விட்டுவாங்க. சொல்ல மாட்டேன், ஊமையா இருப்பேன். வாடா தர்மபுரி தம்பி, சோபா இருக்கிய? இப்போ அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் நம்ம ஏற்றுக்கலாமா? வாமா. உன் பையன் அந்த பிள்ளையை கூப்பிட்டு வந்தால் ஏற்றுக்கலாமா? விட்டுட்டீங்க. அவனை கூப்பிட்டு வந்து நல்லா வாழ வச்சிருவோம்.
தொழிலையும் உருவாக்கி கொடுத்துருவோம். இப்பிறவியில் அவன் தரையில் எழுதிய விதி அதுதான். இனி அதை பிரிக்கவும் இயலாது, பேணத்தான் இயலும். நீங்கள் 2 போராடுறீங்கன்னா அவன் வாழ்க்கை உங்களை விட்டு பிரிஞ்சு தனி கொடுத்தனம் ஆயிடுவான். புரியுதா? அதனால் சேர்த்து வைப்பதே சிறந்த எண்ணம். காலில் வந்துட்டு வரலாம். சாமி எப்படியாவது மாயாஜாலம் பண்ணி பிரிச்சிருவாருன்னு பார்த்தா அவனுக்கெல்லாம் சப்போர்ட்டாக போகிறாரு. அந்த பேயுள்ள அப்படி நினைக்கி, இந்த பொட்டை பேயுள்ள உண்டாலேன்னு போய் கேட்போம் பாரு. என்னம்மா எம்மோய் பராசக்தி அப்படி தானே நினச்சேன். ஆ என்ன ஒரு 1,00,000 ரூபா கொடுங்க, நான் சேர்த்து பிரித்து விட்டுருன்னு சொன்னால் நீ தந்துடுவல்ல? பாவத்தை எவன் சுமக்க? பாவத்தை எவமா சுமக்க? விதி அதுதான் என்றால் அதன் பாதையில் தான் என் வாக்கு. விதி அது இல்லை, இது மதி மயக்கம் என்றால் திருத்துவது என் வாக்கு. அதனால் நியதிக்கு மீறிய செயல் என் பக்கம் இல்லை. உன் பையனுக்கு விதி அதுதான். 2 பிள்ளை பெறுவான், ஒரு ஆம்பளை ஒரு பொம்பளை. பொம்பளை பிள்ளைக்கு கண்ணில் மச்சம் இருக்கும், கோடீஸ்வரியாக வாழ்வான். ஆம்பளை பையன் படிச்சுட்டு அரசியல்வாதி ஆயிடுவான், பொம்பளை பிள்ளை டாக்டர் ஆயிடுவான். உன் பேத்தியாடா எழுதி வச்சு காட்டாயிருல, காலில் விட்டுவான். அடுத்து பேசுவோம். முதல்ல காதலிக்கிறவனுக்கு முதல்ல இடம் கொடுப்பையா? அப்போ எல்லாரும் நான் காதலிக்கணும்னு சொல்லுங்க. அவன் தான் கொடுத்துட்டு இந்தாப்பா உனக்கு ஒரு இடத்துல இருந்து அதிசயமாக பணம் வரும், வெற்றி உண்டு, சந்தோஷமா இருங்க, தொழில் நடத்திக்க, ஆனந்தமாக வெற்றி போய் வாடா தருமபுரி தம்பி காலில் வந்துட்டு வாடா. முத்துக்கு முத்தாக எங்கே இருக்கிய? யாரெல்லாம் இருக்கிய? எத்தனை பேர் இருக்கிய குடும்பத்தில்? 5 பேர். யாரெல்லாம்? தம்பிங்க 2 பேர் இருக்காங்க, நான் அக்கா தங்கச்சி கல்யாணம் ஆயிடுச்சு. அப்பா மொத்தம் 5 பேர் கூட பிறந்தவங்களா? 5 பேர். என்ன செய்யணும் உனக்கு? மேரேஜ் தள்ளி போகுது. சரி, தொழில் கண்ண மூடு. ஓஹோ, உனக்கு இருதயத்துக்குள்ள சிவன் வந்து இருக்காரு. ஒவ்வொரு பொழுதும் நீ அவரை நியமனத்தோடு அதிகாலையும் மாலையும் நள்ளிரவும் அவரை துதிக்காத காலமில்லை. ஆகையினால் சிவனே உன்னை நான் வணங்கிய காரணத்தால் என்னை நீ ஆண்டி ஆக்கிடுவியோ அப்படின்னு ஒரு எண்ணம் உள்மனதுக்குள்ள தோன்றுது. கால் விட்டுவான். அந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதடி இன்னொரு கால் விட்டுவா. முருகா இவனுக்கு என்ன உண்டு? சரி அப்படியா? சகோதரியை சம்மந்தம் முடித்த கால உறவு வழிகளில் இருந்து ஒரு பெண் உனக்கு கிடைக்கும். சகோதரி, சின்ன சகோதரி. ஆமாம், பெருசு பெரிய சகோதரி. ஆமாம், அந்த குடும்ப வழியிலிருந்து ஒரு துப்பு கிடைக்கும். அக்காடி சொந்தம்னு நினைக்கக்கூடாது. அந்த கல்யாணம் இந்த ஆண்டில் உனக்கு நிர்ணயமாகும், நடக்கும். சொந்தமான உன் சம்பாத்தியத்தில் வீடும் ஒரு அற்புதமான வியாபார ஸ்தாபனமும் வைத்து நீ வழி நடத்துவியா? அதுதான் நடக்கும். எனக்கு அது ஒன்று கொஞ்சம் நல்லா கோயிலுக்கு போய் நல்லா ஞானம் மாதிரி கால் விட்டுவா. நமச்சிவாயம் என்ன சொல்வோமே. ருத்ராட்சம் எங்க இருக்கு? பொண்ணு கேட்கல, ஆம்பளை பக்கத்தில் வா. பஞ்சமுகமா நமச்சிவாயமா? இந்தா முதல்ல இல்லறத்தை அனுபவித்து அடுத்து மெய்ஞானத்தை பெற்று என்னோடு வருவாய். ஆனந்தமும் பெற்று அருளும் பெற்று பொருளும் பெற்று பொன்னும் புன்னகையுமாயிரு. கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு நன்னாகரம் நன்னகரம் நன்னகரம் தென்காசி பகுதி நன்னகரம். நீங்க உட்காருங்க ஐயா. யார் மேலேயும் எரிச்சல் பட முடியாதுண்ணா, உண்மையா இல்லையா? எல்லாரையும் ஏற்று தான் ஆகணும். ஆனால் என்னையை மட்டும் எல்லாரும் ஏற்றுக்கிடாதீங்க. அடுத்து வருது பாரு, ராஜபாளையம் திருவில்லிபுத்தூர். வா பக்கத்துல வா. என்ன வேணும் முப்படாதி? வளர்த்த பிள்ளை பரிச்சையில தான் வந்த பிள்ளை டைல்ஸ் வரைக்கும் போயிருக்கா. கண்ண முடிக்கா. டைவல்ஸ் ஆகத்தான் செய்யும். மறுவாழ்வு புனிதமாக நடக்கும். அப்படி இல்லை என்றால் இவன் சட்டப்படி ஒரு சிக்கலில் மாட்டி சிறை தண்டனை அடைவான். அந்த நிலைகளிலிருந்து மாற்றமான வாழ்வு பெருமைக்குரியதாக இருக்கும். கால் ஒன்று வரலாம்.
எந்த ஊரு? மாயாண்டி மாசுடல. இந்தா அதுல வெற்றி அடைந்து உன் பிள்ளைய வாழ வைக்க போ. ராஜபாளையம் எல்லை. ராஜபாளையம். ஏன் இப்படி புரியுதீங்க? குடும்பத்துல பிள்ளையை பற்றி மன வருத்தப்பட்டு கேட்டு வந்தவர்கள் யார்? யாருக்கு? என் குடும்பத்துல என் பிள்ளைங்க தான். எங்க இருக்கு பிள்ளைகள்னா? அக்கா இருக்கு. அழுதா ஒரு கதையும் நடக்காது. அழாம அமைதியானா எல்லாமே நடக்கும். அழணும்னா கொஞ்சம் அங்கிட்டு போய் அழுத்து வரையா, அப்போ சாமியே தஞ்சவனுக்கு காலில் விட்டுவா. உண்மையா இல்லையா? அனாதையா இருக்கு. உட்காருமா, பேசாதமா, கண்ணை மூடுமா, பேசாத, அமைதியா உட்காரு. ஒரு கூட்டு கிளியாக வாடு. 3 ஆண்டுகள் ஆகுது குடும்பம் பிரிந்து. இதுக்கு ஒரு பொம்பளை ஒருத்தி காரணம். அந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டது மாயாஜால வித்தைகளும் வார்த்தைகளும். அதில் அவமானமும் தலைகுனிவும் நடந்து பிரச்சனையும் வழக்கும் சம்பாத்தியம் செய்து சந்திக்கும் அளவிற்கு குழப்பம் அடைந்து ஒருவர் முகம் ஒருவர் பார்க்காமல் இப்பொழுது பிரிந்து விட்டார்கள். காலம் உன்னை கேட்டு என்னை கேட்டு எதுவும் நடக்குமா? ஒருவன் நடத்தும் நாடகத்தை மாற்ற முடியுமா? ஒன்னா இருக்க கத்துக்கணும், அந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். காக்கா கூட்டத்தை பாருங்க, அதுக்கு கத்து கொடுத்தது யாருங்க? இப்போ உன் பிள்ளைலாம் அதாவது கூட்டத்தேடி போன மாதிரி போயிடுது. எல்லாரையும் ஒரு கூட்டுக்கிளியாக கொண்டு வந்து அனாதையார் இருக்கும் உன்னை ஆதரிக்க வைத்து வாழ வைக்கிறேன். குழப்பத்திலிருந்து விடுதலையாகுவாய், குமராதை நெஞ்சம் குளிர்ந்து விடுவாய். சென்று வருக. கருப்பசாமி, நாங்கள் பார்க்குற தொழிலில் ஒரு தடங்களும் வேதனையும் இருக்கு, அதுக்கு எங்களுக்கு தெளிவுபடி தரணும்னு கேட்டு வந்தவங்க. என்ன தொழில் பார்க்குறேன்? தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க. தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க. என்னக்கா தொழில் பார்க்குற? என்னடா பார்க்குற? சரி, கால் விட்டுவா. அருந்து போனேன் உறவறியாமல் அழைப்பு கொடுக்கும் மனமிங்கே. வாடா தம்பி, வா 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 வா. ஃபாரின்ல இருக்கும்போது தொழிலும் உண்டு, ஒரு உறவும் உண்டு. அதில் இப்போ பிரிவும் உண்டு, பெரும் பிரச்சனையும் உண்டு. நிறைய பணங்களை நஷ்டமாக்கி கொண்டு வந்தது ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு கோட்டையாக இருக்கட்டும். அதனால் மீண்டும் ஃபாரின் வேண்டாம், இந்தியா. கால் வந்துடுவா. விபூதி வரலாம். அடுத்து என்னப்பா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. இந்தா திருமணத்தை நடத்தி தாரேன், தொழிலை இந்தியாவிலே நடத்தி தாரேன், வெற்றி உண்டு, படம் கிடைக்கும். இந்தாம்மா, நல்லா இருக்கு பாய், எந்த குறையும் இல்லை. என் பிள்ளைங்க படிப்பை வெற்றியாக்கி தரணும்னு கேட்டு வந்தவங்க. வெண்ணிதாங்க, உத்தரவு முடிஞ்சு போச்சு. என்ன படிப்பு படிக்கிற? கால் யாரு? அப்போ வாங்க. உன் பையன் பாஸ் ஆயிடுவான், அரசு உத்தியோகம் அவனுக்கு கிடைக்கும், வெற்றியாக்கி தாரேன். வேற என்ன வேணும்? நல்லா இருக்கிறது. வர சொல்லுங்க. என்னடா செய்தி? கண்ண மூடு, நீ எல்லாம் தொடாத. அறுவை சிகிச்சை இல்லாமலே இவருக்கு அந்த தைராய்டு குறைஞ்சிடும், கவலைப்பட வேண்டாம்.
இந்தா வெற்றியாக்கி தரேன். ஒருவருக்கு சீட்டு ஓகே ஆகிடுது, இன்னொருக்கு அடுத்த தேர்தல் நடக்கும். புண்ணியமடைவாய் அம்மா, வாழ்க்கை. இந்த கனி வாங்கிக்க செல்வமா இருக்கு. அவ்வளோதான், இன்று அவ்வளோதான் விஷயம். புளியரை நினைத்ததெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதுமில்லை, நடப்பதையே நினைத்து விட்டால் மனதில் அமைதி இல்லை. இந்தாப்பா உனக்கு புனிதமான வாழ்க்கையை தரேன், மனசை திருப்பி தந்திருக்கேன், வெற்றி உண்டு. பாம்பு கோயில் போத்தீஸ்வராய நமோகம். கால் விழுந்து வாங்க, நீ காலில் விழுந்துக்காங்க. இந்தாப்பா உன்னுடைய பணத்தை மீட்டி தாரேன், பகை இல்லாம ஆக்கி தாரேன். வெற்றி. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். எந்த ஊர்ல உங்களுக்குலாம் பிரச்சனையை உருவாக்கி செய்வன கோளாறு நடத்தி குழப்பம் பண்ணி இருக்கு. கால அதை மீட்டி வெற்றியாக்கி தந்தா போதும்ல, காப்பாத்தி தரேன். காலையில் என்னை பார்த்து வாடாங்க, வெற்றி உண்டு. நல்லா இருக்கு.